மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள், இதனோடு எல்லாம் என்ன பண்ணுமா கூட கொடுக்கப்படும். அநேக சூழ்நிலை கருவேப்பிலை கொத்தமல்லியவே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். வெங்காய தக்காளி வாங்கினா, கத்திரிக்காய் வாங்கினா கருவேப்பிலை எப்படி கிடைக்கும்? ஃப்ரீயாக கிடைக்கும். போன உடனே யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க, கொத்தமல்லி கொடுங்கன்னா காசு கேட்பார் கடைக்காரு. ஆனால் வெங்காயம் வாங்கி, தக்காளி வாங்கி, கத்திரிக்காய் வாங்கி, ஜீனி வாங்கி, உப்பு வாங்கி, துவரம்பருப்பு வாங்கி, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்க அண்ணாச்சின்னு சொன்னால் அண்ணாச்சி எப்படி கொடுப்பாரு? நீங்களே காசு கொடுக்கணும்னு நினச்சா கூட இல்லைக்கா இருக்கட்டும்க்கா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அநேக சூழ்நிலை அதை தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுறோம். செய்ய வேண்டியதை செய்தா ஆசீர்வாதம் தானா வரும். ஆமீன் சொல்லுங்க. பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. ஆமா, அவருக்கு எதுதான் பிரியம்? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தான்.